ஹலோ வணக்கம், வெல்கம் டு அலெக்ஸ் டிராவலர்ஸ் கிச்சன். நான் ரொம்ப மாதமாக, அதாவது மோர் தென் 6 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டது, இப்போ போடலை. ஸோ சாரி ஃபார் தட். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நீங்கள் என்னோடய வீடியோ ஏன் போடல அப்படின்னு கேட்டிங்க. சாரி, இனிமேல் வந்து டெய்லி நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கிளாசிக்கலான ஒரு ஈரானியன் ஃபுட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செமையான ஒரு கஞ்சி தாங்க பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா, அதாவது மட்டன் கஞ்சி. நீங்கள் வந்து நான் அந்த ப்ரொசீஜரை நீங்கள் பார்த்துட்டு கடைசியில் தான் நான் மட்டன் ஆட் பண்ணுவேன். மட்டன் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் சிக்கன் வேணும்னு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கும், மட்டனும் சிக்கன் வேண்டாம், ப்ளைனாக கஞ்சி வேணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சியில் என்ன அப்படின்னு ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வயிறு வலி இருக்கவங்க, ஃபீவரில் இருக்கவங்க, ஹாஸ்பிட்டலைஸ்ட் யாராவது ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த கஞ்சி நீங்கள் பண்ணி கொடுங்க. இட்ஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த். சரிங்களா? இதில் ஏன் வந்து இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லனா, இதில் வந்து எந்த உரப்போ எந்த காரமோ எதுவுமே இருக்காது, எந்த புளிப்போ எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு பிளைன் கஞ்சி தாங்க இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஞ்சியை வந்து நீ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சியை சமைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத அப்படியே பாட்டு வந்துடலாம். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம வந்து முதல்ல மட்டன் கஞ்சிக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் வந்து நல்லா சூடான பிறகு, உங்கள் வீட்டில் பாத்திரம் இருந்தால் பாத்திரம் வைங்க. ஆனால் நார்மலாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை விட்டுக்கோங்க. நெய்யை விட்ட பிறகு அந்த நெய் வந்து கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகணும். அதாவது அப்படியே மெல்ட் ஆகி போன பிறகு 10 சின்ன வெங்காயம் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக்கிடக்கூடாது. இதை வந்து லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் அப்படியே வெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லைட்டாக வதங்கின உடனே நான் வந்து ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 3 பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். அதோட ஒரு 2 பச்சை மிளகா. இதை அப்படியே நல்லா லைட்டாக அப்படியே வதக்கிக்கோங்க. அதோட நம்ம என்ன பண்ணோம்னா, 10 கிராம் வந்து அவரைக்காய், அதையும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் லைட்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக எப்போவுமே வந்து இந்த க்ரீன் கலர் வந்து க்ரீனாகவே இருக்கிற மாதிரி வைக்கணும். ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படியே வதங்கின பிறகு ஒரு பேலீஃப், அதாவது பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பட்டை, ஒரு சின்ன அளவு ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய், 5 மிளகு, 2 கிராம்பு அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக வதக்கிக்கோங்க. அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். அதோட 2 கிராம் வந்து சோம்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா நார்மலாக எப்போவுமே எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படி போடுவோம்ல. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுறோம். என்னென்னா, நம்ம காய்கறி வதக்கின பிறகு நம்ம இந்த சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கோம். அதோட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி, அரை டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே லைட்டாக வதக்கிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே இந்த பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கு. எப்போவுமே ரொம்ப கறிக்கிறக்கூடாதுங்க, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. மணம் வர்ற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கருப்பு கலர் ஆக்கிடக்கூடாது. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பாசிப்பருப்பு 1 கப்பு, அதோட 2 கப்பு வந்து பச்சரிசி, அதையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு கஞ்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
பார்த்தாலே தெரியும் இது ஒரு பிரியாணி மாதிரி வருது. ஆனால் நம்ம வந்து பிரியாணி பண்ணல. இது வந்து நம்ம பண்ணுறது என்னென்னா ஒரு கஞ்சி. இது வந்து வெஜிடபிள் கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பிறந்த குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து ஃபீவர் இருக்கவங்களுக்கோ ரொம்ப அதாவது ஹாஸ்பிட்டலைஸ்ட் யாராவது ஹாஸ்பிட்டலாம் வச்சுருந்துருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் இது மாதிரி கஞ்சி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைஸையும் சேர்த்தாச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம 10 கப்பு தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கஞ்சி தான் பண்ண போகிறோம், இது நம்ம பிரியாணி பண்ணலை. இது அப்படியே என்ன பண்ணோன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு கலக்கலான ஒரு மட்டன் கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மட்டன் கஞ்சி வந்து என்னடா மட்டன் போடாமல் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக கடைசியில் நான் மட்டனை இதில் ஆட் பண்ணிடுவேன். இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா கவர் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ணி ஒரு 6 விசிலுக்கு நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துடணும். இப்போது நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம். இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கஞ்சி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் வந்து ஒரு 5 கப்பு வந்து தேங்காய் பால் வச்சுருக்கேன். இதை அப்படியே லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் தாங்க அதில் ஒரு ஸ்பெஷலு. இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க இதை. இப்போது இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இதை ஊற்றின பிறகு நம்ம என்றைக்குமே வந்து ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பண்ணது வந்து மட்டன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மட்டனை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டன் வேண்டாம் மட்டன் ஆட் பண்ணுங்கள். மட்டன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிலாம் கூட நீங்கள் ப்ளைனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டனை நீங்கள் வேக வைக்கும்போது எலும்பில்லாத மட்டனை போட்டுக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும்போது மட்டன் எலும்பில்லாத மட்டன் வெறும் தண்ணி கொஞ்சம் போல் பூண்டு விழுதை வந்து உள்ளே வெட்டி போட்டு வேக வச்சுருங்க. எந்த ஒரு ஸ்பைஸியோ எதுவுமே போடக்கூடாது. இவ்வளோ தாங்க. இதை நம்ம இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நம்ம இவ்வளோ தாங்க நம்மளுடைய இந்த மட்டன் கஞ்சி ஈஸியான முறையில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் மட்டன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மட்டன் போட வேணாம். அதுக்கு முன்னாடி உள்ளதுலேயே நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா அது கூட நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய அதாவது மட்டன் கஞ்சி ஈரானியன் ஸ்டைலில் பண்ண மட்டன் கஞ்சி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸி. என்ன அப்படின்னா இதில் வந்து அதாவது உரப்போ புளிப்போ எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம்னா இந்த கஞ்சை வந்து ஃபீவர் கஞ்சி அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் ஃபீவர் வருதோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, இட்லி சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி கஞ்சை வச்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெல்த்தி கஞ்சின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து ஃபீவர் வந்தால் தான் குடிக்கணும்னு இல்லை, கஞ்சி வைக்கணும்னு இல்லை, நீங்கள் எப்போனாலும் இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலனா மட்டன் வேண்டாம் அப்படின்னா மட்டன் எடுத்துருங்க, சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேண்டாம்னா வெஜிடேரியன் வேணும்னா ரெண்டுமே விட்டுட்டு இதை மட்டும் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள், வெரி ஈஸி, ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுங்க. இது மாதிரி சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் கஞ்சோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சீக்கிரம் கண்டினியூஸாக நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். இதே மாதிரி சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye.